பொறியியல் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கைக்கான கலந்தாய்வு சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடங்கியது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சங்கரனிடம் கேட்கலாம். சங்கரன், இன்னைக்கு யாருக்கான கலந்தாய்வு நடைபெறுது? இதற்கான ஏற்பாடுகள் குறித்து சொல்லுங்க. அதாவது தமிழகம் முழுவதும் மொத்தம் 524 பொறியியல் கல்லூரிகள் இருக்கின்றன. இவற்றில் மொத்தம் 1,31,182 மாணவர்கள் இந்த படிப்புகளில் சேர விண்ணப்பித்தனர். இதில் 1,92,000 இடங்கள் அரசு ஒதுக்கீட்டின் கீழ் நிரப்பப்பட இருக்கின்றன. மொத்தம் விண்ணப்பித்த மாணவர்களில் 80,910 பேர் மாணவர்கள், 50,272 பேர் மாணவிகள். அதாவது இந்த கலந்தாய்வுடைய முதல் நாளான இன்று சற்று முன்பு விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு சற்று முன்பு துவங்கி இருக்கிறது. இந்த விளையாட்டு பிரிவின் கீழ் அண்ணா பல்கலைக்கழகம் வரையறுத்த 54 விளையாட்டு பிரிவுகளின் கீழ் மொத்தம் 1,513 மாணவர்களுடைய விண்ணப்பங்கள் இந்த பிரிவின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அவர்களில் 1,186 மாணவர்கள் இன்று நடக்கும் கலந்தாய்வுக்காக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்று 10 மணி, 12 மணி, 2 மணி மற்றும் மாலை 4 மணி என 4 சுற்றுகளாக இன்றைய கலந்தாய்வு நடக்கிறது. இந்த விளையாட்டு பிரிவின் கீழ் மொத்தம் 500 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. அரசு மற்றும் தனியார் கல்லூரிகளில், அதாவது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் உள்ள 4 கல்லூரிகளில் 12 இடங்களும், இதர இடங்கள் அனைத்து தனியார் கல்லூரிகளிலும் ஒவ்வொரு இடங்கள் என 500 இடங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றன. இந்த கலந்தாய்வுக்காக மாநிலம் முழுவதும் இருந்து பல்வேறு விளையாட்டு பிரிவுகளில் இருந்து விண்ணப்பித்த அனைத்து மாணவர்களும் பெற்றோர்களும் வந்திருக்கிறார்கள். இந்த கலந்தாய்வுக்காக பரவலாக அனைத்து, அதாவது குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி உள்ளிட்ட பல்வேறு வசதிகள் இங்கு முழுமையாக செய்து தரப்பட்டிருக்கின்றன. சங்கரன், நாளை யாருக்கான கலந்தாய்வு நடைபெற இருக்கு? அதாவது இன்று இந்த விளையாட்டு பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு அது மாலை 5 மணிக்குள்ளாக முடிந்துவிடும் என அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். இதைத் தொடர்ந்து நாளை மாற்றுத்திறனாளி மாணவர்கள் மற்றும் அதேபோல முன்னாள் ராணுவத்தினருடைய பிள்ளைகளுக்கான கலந்தாய்வு நாளை நடக்கிறது. அதாவது மாற்றுத்திறனாளிகளுக்கு மொத்தம் 221 மாணவர்களுடைய விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றன. இவர்களுக்கு 5,762 இடங்கள் இருக்கின்றன. அதாவது மொத்த அரசு ஒதுக்கீட்டின் கீழ் நிரப்பப்பட உள்ள இடங்களில் 3 விழுக்காடு மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படி 5,700க்கும் அதிகமான இடங்கள் இவர்களுக்கு இருக்கின்றன. இருந்தபோதும் 221 மாணவர்கள் மட்டுமே விண்ணப்பித்திருக்கிறார்கள். இவர்களுக்கான கலந்தாய்வு நாளை காலை நடக்கிறது. அதே நேரத்தில் முன்னாள் ராணுவத்தினுடைய பிள்ளைகளுக்கு மொத்தம் 150 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இடங்களுக்கு 1,230 மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கிறார்கள். இவர்களுக்கான கலந்தாய்வும் நாளை நடக்கிறது.